peacemakers of Christo. உன் உள்ளம் எதை நினைத்து ஏங்கி தவிக்குது? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்துல, இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுநாதர் கூறுகிறார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணை உள்ளவரே, உன்னத தெய்வமே, ராஜாதி ராஜாவே, அப்பா, அந்நாளிலே எத்தனையோ மனிதர்கள் உன்னை அழைத்து விருந்து போட்டார்கள் சுவாமி. சக்கரியா அழைத்தார், மத்தேயு அழைத்தார், நூற்றுவ தலைவன் அழைத்தான் ஆண்டவரே, பேதுரு அழைத்தார் சுவாமி. ராஜாதி ராஜாவே, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று, மார்த்தாள் வீட்டுக்கு சென்று, அப்பா நீர் உணவு உண்டீர் சுவாமி. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வீட்டுக்கு நீங்க வரலையே அப்பா. தெய்வமே, என்னை நீர் மறந்து விட்டீர் ஆண்டவரே. என்னோடு வாசம் செய்ய மறந்து விட்டீர் ஐயா. என்னை முற்றிலுமாக மறந்து விட்டீரே சுவாமி. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, அப்பா, உன்னுடைய நாமத்திலே செல்லுகிறவர்களிடம் ஆண்டவரே, யாரெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறார்களோ, அவர்கள் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று கூறினீரே ஆண்டவரே. நன்றி சுவாமி. இன்று அப்பா, எத்தனையோ குருக்கள், எத்தனையோ கன்னியர்கள், எத்தனையோ ஆயர்கள், எத்தனையோ ஆலயங்கள் கட்டப்படுவதும் சாப்பாடு போடுவதும் இந்த பிள்ளைகள் உழைத்த உழைப்பின் நிமித்தமே ஆண்டவரே. அவர்கள் கொடுத்த காணிக்கையின் நிமித்தமே ஆண்டவரே. அவங்க கொடுத்த அரிசி பருப்புலால, அவங்க கொடுத்த பழங்களால, அவங்க கொடுத்த ஆடைகளால, அவங்க கொடுத்த திராட்சை ரசத்தினாலும் அப்பங்களினால் தான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றுவதாலும் தான் ஆண்டவரே, இன்று ஆலயங்கள், எத்தனையோ ஆலயங்கள் கட்டப்படுகிறது, ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் சுவாமி, தெய்வமே, எத்தனையோ பேர் ஆண்டவரே, எல்லா வசதிகளும் இருக்கிறது, பணக்காரனாக இருக்கிறான், 4-5 கார் வச்சிருக்கிறான், அப்பா பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான், வீடு மேலே வீடுகளை கட்டுகிறான். ஆனால் உனக்கு உதவுவதற்கு அவன் மனதில்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. அதன் நிமித்தமே ஆண்டவரே, இன்று ஆலயங்கள்ல லைட் இல்ல அப்பா, ஆலயங்கள் பிளந்து கொண்டிருக்கிறது, பெயிண்ட் அடிக்கல ஆண்டவரே, இருக்கிற பாத்திரங்கள், ட்ரெஸ் எல்லாம் பழைய பழசா இருக்குது ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ குருக்கள், கன்னியர்கள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. எத்தனையோ இடங்கள்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆலயங்கள் இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. ஆமாப்பா, தன்னை கட்டி கொள்ளணும், தான் வீட்டை கட்டி கொள்ளணும், தான் குடும்பத்தை கட்டி கொள்ளணும், பெரிய பணக்காரனாக மாறணும் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, ஆலயங்களை மறந்து போய்விட்டார்கள் சுவாமி. ராஜாதி ராஜாவே, இன்று பணப்பேய் என்பது அதிகார பேய், ஆணவ பேய், திமுரு பேய், சுயநல பேய் ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பேய்கள் இந்த பிள்ளைகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதனால்தான் சுவாமி, உம்முடைய ஆலயங்கள் இன்று இருளாக இருக்கிறது, ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுவாமி. ராஜாதி ராஜாவே, என் மேல் கருணை கொள்ள உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா, உன் நாமத்தினாலே ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு பல 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு என் அண்ணன் தண்ணி கொடுக்கலப்பா, என் அக்கா தண்ணி கொடுக்கல, என் தம்பி தண்ணி கொடுக்கல, என் கணவன் தண்ணி கொடுக்கல, என் மனைவி எனக்கு தண்ணி கொடுக்கல ஆண்டவரே. கொடுத்தாலும் கணக்கு பார்க்கிறார்கள் ஆண்டவரே. தெய்வமே, என் குடும்பத்துல யாரு யாருக்கும் உதவக்கூடாது என்று நினைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. அப்படியே உதவினாலும் சுவாமி, அப்படியே ஏதாவது கொடுத்தாலும் ஆண்டவரே, அப்படியே ஏதாவது செய்தாலும் ஆண்டவரே, எந்த உதவி செய்தாலும் 100 தடவை சொல்லி சொல்லி
காமித்து என்னுடைய இருதயத்தை உடைத்து விட்டார்கள் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, இன்னைக்கு நான் சொந்த தொழில் தொடங்கலாம், சொந்த வருமானத்தை பார்க்கலாம், ஏதாவது சம்பாதிக்கலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் என்றால் ஒரு பைசா கூட வரலப்பா. வேலைக்கு போனேன் ஆண்டவரே, காசு வரல ஆண்டவரே. அப்பா தொழில் தொடங்கினேன், நஷ்டமா போச்சு ஆண்டவரே. நான் எங்கப்பா காசுக்குன்னு நான் எங்கப்பா போவேன்? யார்கிட்டப்பா கேட்பேன்? யாரும் எனக்கு கொடுப்பார் இல்லையே ஆண்டவரே. தெய்வமே, நான் பரதேசியா நிக்கிறேன்ப்பா, வீடு கூட இல்லப்பா. தெய்வமே, என் மேல மனமிறங்கும் ஐயா. காசே இல்லாம என் கணவன் கஷ்டப்படுறான்ப்பா. வேலை தேடி தேடி அவன் ஓஞ்சு போயிட்டான் ஆண்டவரே. என் மகன் வேலை தேடி தேடி ஓஞ்சு போயிட்டான் ஐயா. ஆண்டவரே, சம்பளமே இல்லாத ஒரு வேலையில சேர்ந்து வரும் சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கிறான், ஆனா வரமாட்டேங்குது ஆண்டவரே. அப்பா, வீட்டுல ஒரு ரூபா கூட இல்லப்பா. அடுத்த வேலை சோறு எப்படிப்பா சாப்பிடுவேன்னு தெரியல ஆண்டவரே. என் பிள்ளைகளை எப்படி நானு அப்பா சாப்பாடு போடுவேன்னு தெரியல ஆண்டவரே. அப்பா, ஃபீஸ் கட்டுவேன் தெரியல அப்பா. கரண்ட் பில் எப்படி கட்டுவேன் தெரியல ஆண்டவரே. வாடகை எப்படி கொடுப்பேன் என்று தெரியலப்பா. கேஸ் எப்படி வாங்குவேன் தெரியல ஆண்டவரே. இயேசு ராஜாவே, ஒரு கிண்ணம் தண்ணி கொடுக்க கூட அப்பா என் உற்றா உறவினர்கள் ஆண்டவரே கணக்கு பார்க்கிறாங்களே அப்பா. அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, உன் பிள்ளையா அனாதையா நிக்கிறேன்ப்பா. ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேன்ப்பா, ட்ரெஸ் இல்லாம நிக்கிறேன்ப்பா. எனக்கு உதவு வாரீர் ஆண்டவரே. நான் யார்த்தப்பா போய் புலம்புவேன் ஆண்டவரே. அப்பா, புலம்பினாலும் என்ன சீ நாயே என்று சொல்லுகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. தெய்வமே, நான் உடைஞ்சு போயிட்டேன்ப்பா. அப்பா, மனசு உடைஞ்சு போச்சு ஆண்டவரே. வாழ்க்கை செதஞ்சு போச்சு ஐயா. எனக்கு கொடுத்து உதவுவார் யாரும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நீங்க கொடுங்கப்பா. அப்பா, பரலோகத்தெல்லாம் படைத்தவர் அல்லவா, இந்த பூமியை படைத்த தேவன் நீர் அல்லவா. கொஞ்சோண்டு இடம் கொடுங்கப்பா, கொஞ்சம் காசு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, என்ன உயர்த்துங்கப்பா, எனக்கு வீட்டை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வேலையை கொடுங்கப்பா. இந்த ஊர்ல அப்பா, இந்த உலகத்துல நீர் வேலையை ஏற்பாடு செய்தவர் அல்லவா, அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் அல்லவா, ஆனந்தத்தோடு கொடுக்கிறவர் அல்லவா. நீங்க கொடுங்கப்பா, அந்த இடத்தை கொடுங்கப்பா, வீட்டை கட்டுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகளை போஷிங்க ஆண்டவரே, சோறு போடுங்கப்பா. எலியாவுக்கு காகத்து நிமித்தம் ஆண்டவரே சோறு போட்ட தேவன் நீர்தான் ஐயா, உணவு கொடுத்த தேவன் நீர்தான் ஐயா. அதே போல உம் அடியார் ஆண்டவரே, உம் மகள், உன்னுடைய மகன் ஆண்டவரே சோறு இல்லாம பசியோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வயிறு நிறைய பிரியாணியை போடுங்கப்பா. பிள்ளைகள் வாழட்டும் சுவாமி. இவர்களை உம் ஆசிரால ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களுக்கு தேவையானவற்றை கொடுங்க ஆண்டவரே. அள்ளி அள்ளி கொடுங்கப்பா, ஆனந்தத்தோடு கொடுங்க, வாழ வையுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி
அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு, இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு, கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துகிட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரவுசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.